ஃபுட்பாலில் பெனால்ட்டி இருக்கிற மாதிரியே கிரிக்கெட்லையும் பெனால்ட்டி ரன்ஸ் இருக்கு. எதிரணியினர் பண்ணக்கூடிய சில தவறுகளுக்கு ஒரு அணிக்கு பெனால்ட்டி ரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி கிரிக்கெட் அரங்கில் நடந்த 3 பெனால்ட்டி ரன்ஸ் சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இது பார்ட் 3. நம்பர் 1, 2022 T20 வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்காவும் ஜிம்பாப்வேவும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன் ஒரு பால் அடிக்க ஃபீல்டர் அந்த பாலை பிக் பண்ணி கீப்பருக்கு த்ரோ பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ண உடனே குவிண்டன் டி காக் அந்த பாலை டக்குன்னு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ளவ்வை கழட்டி வச்சுட்டு பிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் க்ளவ்வை கழட்டும் போது அந்த பாலானது க்ளவ் மேலேயே பட்டுரும். லைட்டாக தாங்க பட்டிருக்கும். ஆனால் லைட்டாக பட்டதுக்கே அம்பையர் பார்த்துட்டு 5 ரன் பெனால்ட்டியாக கொடுத்துருந்திருப்பாரு. இதனால ஜிம்பாப்வேக்கு 5 ரன் ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். எதிரணியினர் எந்த ஒரு ஆக்சஸரியை கிரவுண்டுக்குள்ள கொண்டு வந்தாலுமே அந்த ஆக்சஸரி மேல பால் பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 5 ரன் பெனால்ட்டியா கொடுப்பாங்க. நம்பர் 2, ரீசெண்டா 2025 ஒரு லிஸ்டியா மேட்ச்ல நியூசிலாந்தேவும் பங்களாதேஷேவும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ பங்களாதேஷ் கீப்பர் எங்க நின்னுட்டு இருக்காருன்னு பாருங்க. கீப்பர் நிக்க சொன்னா ஸ்லிப் நின்னுட்டு இருக்காரு. எதுக்காக அப்படி நின்னாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. கரெக்டா பவுலர் பாலை போட அந்த பாலை பேட்ஸ்மேன் விட்ட உடனே அந்த பால் ஸ்ட்ரைட்டா பின்னாடி வச்சிருந்த ஹெல்மெட் மேலேயே பட்டிருக்கும். இதனால நியூசிலாந்துக்கு 5 ரன் ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். பங்களாதேஷ் கீப்பர் எதுக்காக அந்த குறுக்க போய் நின்னாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் புரியலங்க. நம்பர் 3, பொதுவாக நம்ம விளையாடக்கூடிய கல்லி கிரிக்கெட்டில் ஷார்ட் ரன் ஓடணும், அதாவது கிரீஸில் பேட்டை வைக்காம ஓடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ரன் எல்லாமே கழிச்சிரும். அப்படி தான் நம்ம பண்ணோம். ஆனால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அப்படி கிடையாது. 2021 BBL ஆபர்ட் ஹரிக்கன்ஸும் மெல்பர்ன் ஸ்டார்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம RCB பிளேயரான டிம் டேவிட் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு ரன் ஒன்று ஓடி இருந்திருப்பாரு. அப்போ ஷார்ட் ரன் ஓடிடுவார். ஷார்ட் ரன் ஓடினதை பார்த்து அம்பீர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 5 ரன் பெனால்ட்டியாக எதிரணியினருக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. இது முதல் இன்னிங்ஸ் அப்படிங்கிறதால 2வது இன்னிங்ஸில் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்கோர் போர்டில் ஆல்ரெடி 5 ரன்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் டிம் டேவிட் என்ன RCB ஒரு வேளை ஃபைனல் போச்சுன்னா அந்த ஃபைனல் போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க ப்ளீஸ்.